குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா. விஜய் விஜய் தான் கேப்டன் சொல்லுவாரு. அது உலகத்திற்கே தெரிந்த ஒரு விஷயம். கலைஞர் ஐயா மறைவு இன்றைக்கு கேப்டன் அமெரிக்கால இருந்தாலும் அவர் மறைவை கேட்டு எப்படி அழுதார் என்பதை இந்த உலக மக்கள் அனைவருமே அன்னைக்கு பார்த்தார்கள். ஏன்னா அந்த அளவு மிகப்பெரிய மரியாதையும் பற்றும் கலைஞர் ஐயா மீதும் அன்பு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார் மீதும் தலைவர் கேப்டன் அவர்கள் எப்பொழுதுமே கொண்டிருந்தார் என்பதை இங்க கொளத்தூர் தொகுதியில சொல்லலன்னா நான் வேற எங்க சொல்ல முடியும். எங்கள் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியான கொளத்தூர் தொகுதியில என் அன்பு மக்களாகிய உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாட்டிலேயே முதல் தொகுதியாக கொளத்தூர் தொகுதியில நமது அன்பு அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த தொகுதிக்காக அவர் ஆற்றிய பணிகள் ஏராளம் ஏராளம். அந்த வகையில் மீண்டும் நமது அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்று உறுதியாக 7வது முறை முதலமைச்சராக இதே கொளத்தூர் தொகுதியில வருவார் என்பதை இந்த நேரத்திலே உங்கள் அனைவருக்கும் நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். அங்க கொடி வச்சிருக்கிறவங்க பின்னாடி கேமரா இருக்கு, கொஞ்சம் தள்ளி வச்சீங்கன்னா உங்களுக்கு விஷுவல் கிடைக்கும். பிளீஸ் கொஞ்சம் அவங்க மனித நீதி மக்கள் நீதி மையம் கொஞ்சம் ஓகே தேங்க்யூ. ஏன்னா இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த மதசார்பற்ற வெற்றி கூட்டணி மக்கள் போற்றும் கூட்டணி, மக்கள் விரும்பும் கூட்டணி. தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அத்தனை மக்களும் வரவேற்கின்ற ஒரு கூட்டணி என்பதை இன்னைக்கு அண்ணனுடைய தொகுதியான கொளத்தூர் தொகுதியில இருந்து பேசுறதுல உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் எங்க இருக்காரு தெரியுமா? விருதுநகர்ல விஜய பிரபாகருக்காக நாளைக்கு பிரச்சாரம் செய்யறாரு. அதுக்காக அண்ணன் அங்க விருதுநகர்ல இருக்காரு. அண்ணனுக்காக நான் அவரது சகோதரி இன்னைக்கு கொளத்தூர் தொகுதியில அவருக்காக நான் வாக்கு சேகரிக்க வந்ததை என்னுடைய பெருமையாக இந்நேரத்துல சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு சின்ன ஹிஸ்டரி உங்களுக்கு சொல்லும். ஏன்னா கொளத்தூர் தொகுதியில பேசலன்னா நான் வேற எங்க பேச முடியும்? கலைஞர் ஐயாவுக்கும் கேப்டனுக்குமான நட்பு 50 ஆண்டு கால நட்பு, இன்றல்ல நேற்றல்ல. ஆனா அந்த வரலாறு அவர்கள் குடும்பத்தோட நாங்க இணைந்து நாங்க திருமணமாய் 33 ஆண்டு காலமாக நிச்சயம் அவங்க குடும்பத்தோட குடும்பமாக பழகியவர்கள். எங்கள் திருமணமே கலைஞர் ஐயா தலைமையில தான் மதுரையில நடந்தது. எங்களுடைய வரவேற்பும் அண்ணா அறிவாலயத்தில் தான் நடந்தது என்பதை இந்த தருணத்தில் நான் பெருமையோட பதிய வைக்கிறேன். எப்பவுமே கேப்டன் கலைஞர் ஐயாவை அப்பான்னு தான் சொல்லுவார். சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பான்னு தான் சொல்வார். நான் கேப்டனோட இருந்து கலைஞர் ஐயா அவர் பழகிய நாட்கள், கலைஞர் ஐயா மேல அவர் வைத்திருந்த பற்று அத்தனையும் நான் கூட இருந்து பார்த்தவள். எத்தனையோ நான் சொல்லலாம். கலைஞர் ஐயாவுக்கும் கேப்டனுக்கான நட்பு ஒன்றல்ல இரண்டல்ல, எத்தனையோ விழாக்கள், எத்தனையோ தருணங்களில் அவர்களும் கேப்டனும் இணைந்து எத்தனையோ விழாக்களிலே பங்கேற்று இருக்காங்க. விஜய் விஜய் தான் கேப்டனை சொல்லுவாரு. அது உலகத்திற்கே தெரிந்த ஒரு விஷயம். கலைஞர் ஐயா மறைவு இன்றைக்கு கேப்டன் அமெரிக்கால இருந்தாலும் அவர் மறைவை கேட்டு எப்படி அழுதார் என்பதை இந்த உலக மக்கள் அனைவருமே அன்னைக்கு பார்த்தார்கள். ஏன்னா அந்த அளவு மிகப்பெரிய மரியாதையும் பற்றும் கலைஞர் ஐயா மீதும் அன்பு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார் மீதும் தலைவர் கேப்டன் அவர்கள் எப்பொழுதுமே கொண்டிருந்தார் என்பதை இங்க கொளத்தூர் தொகுதியில சொல்லலன்னா நான் வேற எங்க சொல்ல முடியும். ஆனால் எத்தனையோ முறை கூட்டணி அமைக்கணும்னு நினைத்த போது என்னன்னு தெரியல, கூட்டணி அமையல. கலைஞர் ஐயாவே பலம் நழுவி பாலில் விழப்போகிறது என்று சொன்ன பிறகும் அந்த கூட்டணி அப்ப அமையல. ஆனா இன்னைக்கு கலைஞர் ஐயாவும் கேப்டனும் தெய்வமாக இருந்து ஆசீர்வதித்து இன்னைக்கு
அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் முதல்வராக இருக்கும் பொழுதுதான் இந்த கூட்டணி நான் பொதுச் செயலாளராக இருக்கும் போது ஆகணும்னு இருக்கா என்னன்னு எனக்கும் தெரியல. அவங்க 2 பேருடைய ஆசீர்வாதம் உறுதியாக இந்த மதசார்பற்ற வெற்றி கூட்டணிக்கு 234 தொகுதிகளுக்கும் கிடைத்து அனைவரும் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்பதை நான் சொல்றேன். இன்னைக்கு கொளத்தூர் தொகுதியில அண்ணனுக்காக முதல் முறையாக நான் வந்து அவருடைய அன்பு சகோதரியாக இந்த கொளத்தூர் தொகுதியிலே நான் பேசுறது உண்மையிலே மன மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கொளத்தூர் தொகுதியில அண்ணன் செய்த நலத்திட்டங்கள் 1 2 நான் பட்டியல் இடுவதற்கு தமிழ்நாட்டிலேயே தி பெஸ்ட் கான்ஸ்டிட்யூவன்சி என்றால் அது கொளத்தூர் தான். ஏன்னா அந்த அளவு மிக சிறப்பாக அவர் முதல்வராக இருந்த காலத்திலேயே இந்த தொகுதி மக்களுக்காக எல்லா வசதிகளையும் செய்திருக்கிறார் என்பதை இந்த தொகுதி மக்கள் யாரும் நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. வேறு நிச்சயம் இந்த முறையும் அண்ணன் அவர்கள் தான் கொளத்தூர் தொகுதியில போட்டி போடுறார். அவர் நினைச்சா தமிழ்நாட்டுல 234 தொகுதியில எங்க வேணாலும் போட்டி போடலாம். ஆனால் தன் வெற்றியை கொடுத்த கொளத்தூர் தொகுதி மக்களை மறக்கல அண்ணன். தனக்கு வாய்ப்பு கொடுத்த கொளத்தூர் தொகுதி மக்களுக்கு தான் மீண்டும் பணியாற்ற வேண்டும் என்பதற்காகவே இந்த கொளத்தூர் தொகுதியை மீண்டும் தேர்ந்தெடுத்து உங்களுக்காக பணியாற்ற வந்திருக்கிறார் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் என்பதை நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். இன்னைக்கு நான் ஒண்ணு உங்க கிட்ட கேட்கிறேன். இன்னைக்கு தேர்தல் அறிக்கையில அண்ணன் கொடுத்த அந்த மேனிஃபெஸ்டோ நீங்க எல்லாம் பாத்தீங்களா? எத்தனை திட்டங்கள், எத்தனை முத்தான திட்டங்களை இந்த முறை அண்ணன் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அதிலே தாய்க்குலங்களை மனதிலே கொண்டு பெண்கள் தான் இந்த நாட்டின் கண்கள் என்று நம்ம கேப்டன் எப்பொழுதும் சொல்வது போல அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் என்பதால தான் பெண்களுக்கு அத்தனை திட்டங்களை அறிவித்திருக்கிறார். அதில் மிக மிக முக்கியமானது 8000 ரூபாய்க்கு கூப்பனை வழங்கி எம் தாய்மார்கள் இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு வேண்டிய உபகரணங்களை அவர்களே சென்று வாங்கி கொள்ளலாம் என்கின்ற ஒரு தி பெஸ்ட் இருக்குதுன்னா அந்த பாருங்க கையிலேயே வச்சிருக்கேன். இந்த புக்கை நான் கையிலேயே தான் வச்சிருக்கேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை புத்தகத்தை நான் என் கையிலேயே தான் வச்சிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நான் சென்று தேர்தல் பிரச்சாரம் செய்ய இருக்கிறேன். இந்த தேர்தல் அறிக்கை தான் இந்த தேர்தலுக்கு மிக மிக முக்கியமானது. நாம் ஜெயிச்சு வந்தால் நம்ம தொகுதிக்கும் மக்களுக்கும் நாம் என்ன நல்லது செய்வோம் என்பதை நிச்சயம் நாம் சொல்லணும். அதனாலதான் இன்னைக்கு தேர்தல்கள் வருது என்பதை யாரும் மறக்காதீங்க. அன்னைக்கு தேர்தல் அறிக்கை புத்தகத்தை வெளியிட்ட அன்று நான் அண்ணன் ஸ்டாலின் அறிவாலயத்தில் சந்திச்சேன். அப்ப சொன்ன நீங்க உடனடியாக இந்த புத்தகம் நீங்க வெளியிட்டவுடன் எனக்கு அனுப்பணும்னு சொல்லி உடனே அன்னைக்கு ஈவினிங் ஒரு 25 புக்கு அவரே ஒரு ஆள் மூலம் நம்ம தலைமை கழகத்துக்கு அனுப்பினார். எனவே அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த நேரத்தில் தேமுதிக சார்பாக கேப்டன் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த தேர்தல் அறிக்கையில சிலதை மட்டும் நான் சொல்றேன். அந்த மாதம் பெண்களுக்கு 1000 ரூபாய் தந்தாங்க. இந்த முறை அது 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்பதையும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கார். கடந்த முறை சில பேருக்கு விட்டு போச்சு. எல்லா பெண்களுக்கும் இந்த முறை சமமாக அந்த உரிமை தொகை வந்து சேரும். அதுவும் 2000 ரூபாயாக வந்து சேரும் என்பதை என் தாய்க்குலங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு பெண்ணாக பெண்களின் கஷ்டத்தை ஒரு பெண் தான் அறிவாள் என்ற முறையில் உறுதியாக அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி ஒட்டுமொத்த பெண்களுக்கான திட்டம் என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிடக் கூடாது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். அதனால அந்த 1000 ரூபாய் 2000ஆகவும் 8000 ரூபாய் கூப்பன் அனைத்து பெண்களுக்கும், மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம்
அத்தனை பேருக்கும், அதாவது 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைகளுக்கு மொத்தம் 35 லட்சம் ஸ்டூடெண்ட் அதனால பெனிஃபிட் ஆறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு காலை உணவை இந்த முறை அண்ணன் அறிமுகப்படுத்தி இருக்கார். இன்னைக்கு பெண்களுக்கு வேலையே இல்லை, அவங்கள குளிப்பாட்டி ட்ரெஸ் பண்ணி ஸ்கூலுக்கு நீங்க அனுப்பி விட்டா போதும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் லஞ்சு, ஈவினிங் தான் வீட்டில் நைட் டின்னருக்கு மட்டும்தான் குழந்தைங்க சாப்பிடணும். அவங்க படிச்சு நல்ல முன்னேறி எதிர்கால தமிழகத்தை அந்த குழந்தைகள் சிறப்பாக ஸ்கூலுக்கு வரணும்னு சொல்லி அண்ணா குழந்தைகளுக்காக அறிவித்திருக்கிறார். இது பெண்களால் மிகவும் வரவேற்கக்கூடிய ஒரு திட்டம். மாணவர்களுக்கு இலவசமாக லேப்டாப், அது 35 லட்சம் பேருக்கு கிடைக்கிறது. அதே போல மாணவ மாணவிகளுக்கு 1500 ரூபாய் மாதந்தோறும் வழங்கப்படும். அது மட்டும் இல்லை, யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ 10 லட்சம் வீடுகள் இந்த முறை புதிதாக கட்டி தரப்படும் என்பதையும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இந்த முறை சொல்லி இருக்கிறார். அதே போல மருத்துவ காப்பீட்டு திட்டம் 10 லட்சம் ரூபாய்க்கு இன்னைக்கு அதை உயர்த்தி மக்களுக்காக அந்த திட்டத்தையும் நம்மளுடைய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்றேன். ஏன்னா அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் எல்லாருக்கும் வேணும். ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் அந்த காப்பீட்டு திட்டம் எல்லா மக்களுக்குமே நிச்சயம் பலன் தரும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். நம்ம எல்லாம் சிட்டியில இருக்கோம், அதனால விவசாயிகளுக்கும் அதே போல நெசவாளர்களுக்கும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ஏகப்பட்ட திட்டத்தை சொல்லி இருக்காங்க. அதை இங்க நம்ம சொல்ல வேணாம், அதை நான் வில்லேஜுக்கு போகும்போது அப்போ அதை பத்தி நான் பேசுவேன் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். இங்க போக்குவரத்து நெரிசல் காரணமாக கொளத்தூர்ல அண்ணா நகர் வில்லிவாக்கம் செல்கின்ற வரை சிட்டிபாபு மேம்பாலத்தை அமைத்தவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். பெரியார் நகரில அனைத்து வசதிகளுக்கு கூடிய மிகப்பெரிய மருத்துவமனை அமைத்து கொடுத்திருக்கிறார். இந்த தொகுதியில் பின்தங்கிய வகுப்பினர் முன்னேற 3 மணி நேரம் அமர்ந்து படிப்பதற்கு 5 படிப்பகங்கள் அமைத்து கொடுத்திருக்கிறார். GKM காலனியில ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் திருமண மண்டபங்களை கட்டி கொடுத்திருக்கிறார். நவீன முறையில் நீர்வீழ்ச்சியுடன் கூடிய பூங்காக்கள், பெரியவர்கள் நடைபயிற்சி வாக்கிங் போகிறதுக்கும் சிறுவர்கள் மகளிர்கள் விளையாடுவதற்கும் பூங்காக்கள் பல்வேறு அமைத்து கொடுத்திருக்கிறார். அதே போல இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா இங்க எல்லாருக்கும் இந்த தொகுதியில என்னெல்லாம் இந்த பெஸ்ட் பண்ண முடியுமோ அத்தனையும் அண்ணன் செய்திருக்கிறார். இப்பதான் நான் இந்த தொகுதியில் அப்படியே ஒரு ரவுண்டு வந்தேன். கொளத்தூருக்குள்ள வரும்போது இங்க காவல் நிலையத்தை பார்த்தேன். அது காவல் நிலையமா இல்ல ஒரு 5 ஸ்டார் கட்டிடமா என்று சொல்லக்கூடிய அளவு அந்த காவல் நிலையம் the best example for கொளத்தூர் கான்ஸ்டிட்யூவன்சி என்று சொல்லக்கூடிய அளவு, அந்த அளவு மிக சிறப்பாக கட்டப்பட்டுள்ளது. அது ஒன்றே போதும், ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம் என்பது போல இந்த கொளத்தூர் தொகுதி மக்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளிலேயே கொடுத்து வைத்த வாக்காளர்கள் யாருன்னா கொளத்தூர் தொகுதி மக்கள் தான் அப்படிங்கிறத இங்க பெருமையோடு சொல்றேன். ஏன்னா அண்ணன் அவருடைய சொந்த தொகுதி, பார்த்து பார்த்து மக்களுக்கும் இந்த தொகுதிக்கும் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை நிச்சயம் அவர் மிக சிறந்த முறையில் பணியாற்றிக்கிட்டு இருக்காரு. நான் டெய்லி வாட்ச் பண்ணுவேன். அடிக்கடி கொளத்தூருக்கு வந்துருவாரு. அவர் மட்டும் இல்ல, அண்ணியும் கூட மக்களோட மக்களாக இணைந்து அவங்களும் அண்ணனுக்காக வாக்கு சேகரிப்பாங்க. கேப்டன் கூட நான் எப்படி போவனோ அதே மாதிரி அண்ணி துர்காவும் அதே போலதான் அண்ணன் ஸ்டாலினுடன் இந்த கொளத்தூர் தொகுதி முழுக்க வாக்குகளை சேகரிப்பதை நான் பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு தம்பி உதயா அவர்கள் சேப்பாக்கம் தொகுதியில போட்டியிடுகிறார். அவரும் மகத்தான வெற்றி பெற வேண்டும் என்று அண்ணன் தொகுதியான கொளத்தூர் தொகுதியில இருந்து அவருக்கும் என் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பதான் நான் அம்பத்தூர் வில்லிவாக்கம் முடிச்சு இப்ப கொளத்தூர் வந்திருக்கேன். இங்க இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அம்பத்தூர்ல பூர்ணிமா என்ற மருத்துவம் படிச்சவங்களுக்கும்
வில்லிவாக்கத்துல கார்த்திக் மோகன் அவர்களுக்கும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வாய்ப்பு கொடுத்திருக்கார். இவங்க எல்லா இளைஞர்களும் நிச்சயம் வெற்றி பெற வேண்டும் என்று நான் மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன். இந்த தொகுதி மிக சிறந்த தொகுதி என்பதை யாரும் மறுக்க முடியாது. அத்தனை பேருக்கும் இந்த முறை விடுபட்ட பணிகளும் செய்து முடிக்கப்பட்டு தேர்தல் அறிக்கையிலே தரப்பட்ட அத்தனை வாக்குறுதிகளையும் நிச்சயம் கொண்டு வந்து சேர்ப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்றேன். அதுல இந்த புத்தகத்துல இருக்கின்றதுல ஒரு 10 பாயிண்ட் தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த புக்கு ஃபுல்லா படிக்கணும்னா ஒரு அரை நாள் தேவைப்படும். அவ்வளவு திட்டங்கள் இருக்கு. அதனால நான் சொன்ன திட்டங்கள் வெறும் ஒரு ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சரே மே 4ஆம் தேதிக்கு பிறகு அந்த திட்டங்கள் மக்களுக்கான திட்டங்களாக செயல் வடிவம் பெறும் பொழுதுதான் அதனால மக்களுக்கு எவ்வளவு பெனிஃபிட் நடக்க போகிறது என்பது அத்தனை பேருக்குமே தெரிய வரும் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோட சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் இன்னைக்கு கொளத்தூர் தொகுதிக்கு வருவதற்கு மிக மிக முக்கியமானவங்க யார் தெரியுமா? இந்த வாகனத்துல முன்னாடி அமர்ந்திருக்கிறாரு அண்ணன் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் தான். ஏன்னா அத்தனை கேண்டிடேட்ஸையும் நம்ம தலைமை அலுவலகத்திற்கு அழைத்து கேப்டன் பிளஸிங் என் பிளஸிங்கையும் பெற்று உறுதியாக ஒரு நாள் எங்களுக்காக ஒதுக்கி நீங்க சென்னை முழுக்க திமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு சொன்னாரு. அவர் பேச்சை நான் தட்டல, நிச்சயம் வருவேன் என்று வாக்குறுதி கொடுத்தேன். அதன்படி இன்னைக்கு அண்ணன் சேகர் பாபு அவர்கள் அழைத்ததன் பேரில் இன்னைக்கு கொளத்தூர் தொகுதியில அண்ணன் ஸ்டாலினுக்காக பிரச்சாரம் செய்வதை உண்மையில் நான் ஒரு பெரிய பாக்கியமாக கருதுகிறேன் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். எனவே நல்லபடியாக சிந்திங்கள், வாய்ப்பு தாருங்கள். அடுத்தது அண்ணன் சேகர் பாபு தொகுதிக்கும் நான் செல்ல இருக்கிறேன் என்பதையும் இந்த நேரத்திலே சொல்லி இந்த மதசார்பற்ற வெற்றி கூட்டணி அனைவரும் விரும்பும் கூட்டணி வெற்றி கூட்டணியாக மாற்ற வேண்டும். கருத்து கணிப்பு முடிவுகள் மீண்டும் 180க்கு மேல் வெற்றி பெற்று மதசார்பற்ற கூட்டணி வெற்றி பெற்று அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் 7வது முறையாக உதயசூரியன் சின்னம் வென்று கொளத்தூர் தொகுதியில மீண்டும் முதல்வராக வருவார் என்று கருத்து கணிப்புகள் சொல்லி இருக்கிறது. இன்னைக்கு எதிர்கட்சியில் போட்டியிடுபவர்கள் அனைவருமே இன்னைக்கு மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பார்கள் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே மற்றவர்களை திட்டணும், நம்ம அவர்களை பற்றி பேசணும் என்ற அவசியம் இந்த மதசார்பற்ற கூட்டணிக்கு தேவையில்லை. நாம் என்னைக்குமே ஒரு கண்ணியமான அரசியலை முன்னெடுப்பவர்கள். கேப்டன் எப்படி எங்களுக்கு சொல்லியிருக்காரோ அதை தான் அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் முன்னெடுக்கிறார். எனவே நிச்சயம் பெண்களுக்கும் இந்த மக்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் ஒரு நல்ல ஆட்சி கொண்டு நிச்சயம் ஒரு சிறந்த ஒரு ஆட்சியை அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வருவார் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்றேன். இங்க தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளில் அண்ணன் ஸ்டாலின் தொகுதி தான் தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வேட்பாளராக அண்ணன் ஸ்டாலின் அவர்களை நீங்கள் நிச்சயம் முன்னிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வெற்றியை தருவீர்களா? தமிழ்நாட்டிலே நம்பர் 1 கொளத்தூர் தகுதியில் கொண்டு வருவீங்களா? அண்ணன் ஸ்டாலினை மீண்டும் முதல்வர் ஆக்குவீர்களா? உதயசூரியன் சின்னத்திற்கு வாய்ப்பு தருவீர்களா? கொளத்தூர் இன்னைக்கு யாரோடும் ஒப்பிட முடியாத ஒரு தொகுதி என்பதை உங்கள் வாக்குகள் மூலம் நிரூபிக்கணும் சொல்லி உங்க எல்லாரையும் பார்த்து கேட்டுக்கிறேன். 23ஆம் தேதி காலையிலேயே போய் ஓட்டு போடுங்க. உங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றுங்கள். அத்தனை பேரும் அண்ணன் ஸ்டாலின் அவர்களை மனதிலே கொண்டு உதயசூரியன் சின்னத்திலே வாய்ப்பு கொடுத்து மகத்தான வெற்றியை தர வேண்டும் என்று உங்க எல்லாரையும் பார்த்து இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். இங்கு என்னை வரவேற்க வந்திருக்கும் அனைத்து கூட்டணி கட்சியவர்களுக்கும், அதாவது திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், இந்திய மார்க்சிஸ்ட், இந்திய விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்,
கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, முக்குலத்தோர் புலிப்படை, மனிதநேய ஜனநாயக கட்சி, SDBI கட்சி, தமிழ் தேச கட்சி என்று 23 கட்சிகளை ஒன்றிணைத்து ஒரு மெகா கூட்டணியை அமைத்திருக்கும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தொகுதியில அத்தனை கூட்டணி கட்சியை சேர்ந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக, கேப்டன் சார்பாக என் பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க இந்த கூட்டணியில இந்த தொகுதியின் அமைச்சர் நம்மளது அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அவருடைய வலதுகரமாக அண்ணன் சேகர் பாபு அவர்கள் எப்பொழுதுமே அவருடன் இருந்து நிச்சயம் கொளத்தூர் தொகுதியை சிறந்த தொகுதியாக கொண்டு வருவார் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனவே அண்ணன் சேகர் பாபு அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் நாகராஜன், அதே போல கழக செயலாளர் முரளிதரன், அதே போல மகேஷ்குமார், சந்துரு, தேவ ஜவஹர், சரிதா மற்றும் காங்கிரஸ் ஹரிபாபு, முரளி ஆனந்தரமன், விடுதலை சிறுத்தை சுபாஷ் சந்திரபோஸ், மதிமுக ஜீவன் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஹேமா, இந்திய கம்யூனிஸ்ட் வெங்கடேசன், இந்திய முஸ்லிம் லீக் ஆயிஷா, அதே போல தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய வெற்றி மாவட்ட செயலாளர் வேல் முருகன் அவர்களுக்கும், ஜானகிராம் அவர்களுக்கும், அப்துல் அவர்களுக்கும், எங்களுடைய அலெக்சாண்டர் அவர்களுக்கும், ERS பிரபாகர் அவர்களுக்கும், அனைத்து பகுதி வட்ட கழக செயலாளர்கள், தொண்டர்கள், எங்கள் மகளிர் அணி சகோதரிகள், என் அன்பு சகோதரிகள், வியாபார பெருமக்கள், கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைவருக்குமே இருகரம் கூப்பி எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் அனைவரும் உதய சூரியன் சின்னத்திலே அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் வெற்றி பெற்றார் என்ற வெற்றி செய்தியை கொடுத்து 7வது முறையாக அவர் முதல் அமைச்சராக பதவி ஏற்கும் மேல் உறுதி 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 என்று கூறி என்னை வரவேற்ற எல்லாருக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிச்சயம் அண்ணன் நிறைவேற்றுவார் என்று கூறி அனைவருக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.